ரைட். இப்போ அடுத்தது 13வது எஸ்ஸையை பார்க்க போறோம். 2024 பேட்சில் செகண்ட் டேர்ம் பேப்பர்ல 13வது எஸ்ஸே. அதில் ரிக்னாமெட்ரி எஸ்ஸே ஏ பகுதி பாருங்க. 13வது எஸ்ஸேல ஏ பகுதி. அதுல முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, பின்வரும் சர்வ சமன்பாடுகளை நிறுவுக. எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் காட்ட போறோம். எல்ஹெச்எஸ் வந்து உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, எல்ஹெச்எஸ் சம் cos θ வின் கீழ் 1 சய sin θ சக 1 சய sin θ வின் கீழ் cos θ இருக்கு. ஃபார்மசி எடுத்துக்கொண்டா, இங்க ஃபார்மசி எடுத்துக்கொண்டா cos வர்க்கம் θ இங்க 1 சய sin θ முழுவதின் வர்க்கம். எப்படி அதன் கீழ் cos θ தர 1 சய sin θ. சோ இதுக்கு cos வர்க்கம் θ, இதுக்கு விரிவு எழுதும் போது என்ன வரும் என்றால் ஒரு sin வர்க்கம் θ வரும், சக 1 வரும், சய 2 sin θ வரும். அதன் கீழ் cos θ தர 1 சய sin θ வரும். அப்ப இங்க என்ன வரும்? விரிவு எழுதணும்னா sin வர்க்கம் θ வரும், இரண்டையும் பெருக்கி இரண்டால பெருக்கினா சய 2 sin θ வரும், சக 1 வரும். cos வர்க்கம் θ சக sin வர்க்கம் θ 1 சக 1 சய 2 sin θ வின் கீழ் cos θ தர 1 சய sin θ. எனவே 1 1 2 2 சய 2 sin θ இரண்ட பொதுவாக எடுத்துக்கொண்டால் 1 சய sin θ வின் கீழ் cos θ 1 சய sin θ. எனவே 1 சய sin θ 1 சய sin θ சுருக்கப்படும் போது அது 2 இன் கீழ் cos θ என்று வரும். 2 இன் கீழ் cos θ என்றால் அது 2 sec θ என்று வரும். அதாவது RHS ஆக இருக்கு. அடுத்த விஷயம், ஏ பகுதியில இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, ஏ பகுதியில இரண்டாவது கேள்வி. ரைட், LHS எடுத்துக்கொள்வோம். LHS sin θ சய 2 sin கணம் θ அதன் கீழ் 2 cos கணம் θ சய cos θ. தொகுதியில sin θவை பொதுவாக எடுத்துக்கொள்ள முடியும். sin θ பொதுவாக எடுக்கப்பட்டா 1 சய 2 sin வர்க்கம் θ இப்படி. அதன் பகுதியில இருந்து cos θவை பொதுவாக எடுத்துக்கொண்டா cos θ பொதுவாக எடுக்கப்பட்டால் 2 cos வர்க்கம் θ சய 1 வரும். மடங்கு கோண வாய்ப்பாடுகள் தெரிந்திருக்க வேண்டும். sin θ தர 1 சய 2 sin வர்க்கம் θ என்பது 1 சய 2 sin வர்க்கம் θ என்பது cos 2 θக்கான விரிவு. அதன் cos θ தர 2 cos வர்க்கம் θ சய 1 என்பது cos 2 θக்கான விரிவு. அப்ப cos 2 θ cos 2 θ சுருக்கப்படும் போது sin θவின் கீழ் cos θ tan θவாக வரும். சமன் RHS ஆக இருக்கு. இப்ப கேள்வியில பகுதி B பார்ப்போம். கேள்வியில B பகுதியில சொல்லப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, sin x 2 t இன் கீழ் 1 சக t வர்க்கம் cos x சமன் 1 சய t வர்க்கத்தின் கீழ் 1 சக t வர்க்கம் எனவும் நிறுவுக. இங்கு t ஆனது tan x இன் கீழ் 2. அப்ப sin x cos x க்கான விரிவுகளை கேட்கிறாங்க, அதாவது மடங்கு கோண விரிவுகள் கேட்கிறாங்க. உங்களுக்கு தரப்போற பிரதியீடு t சமன் tan x இன் கீழ் 2. அப்ப t சமன் tan x இன் கீழ் 2 என்று கேட்டால் நீங்க நேரடியாக இப்படியான இடங்களுக்கு தான் உங்களுக்கு பாஸ் பேப்பர் ஐடியா தேவை. பாஸ் பேப்பர்கள் செய்யப்பட உங்களுக்கு விளங்கி இருக்கணும். என்ன சொல்லுவோம், sin x சமன் என்ன வடிவத்துல கேட்கிறாங்கன்னா 2 t இன் கீழ் 1 சக t வர்க்கம் என்று காட்ட வேண்டும். அப்ப sin x சமன் என்ன சொல்லுங்க, 2 tan x இன் கீழ் 2 1 சக tan வர்க்கம் x இன் கீழ் 2 என்று கேட்டார். என்ன என்று எழுதிட்டு tan x by 2 பதிலா t பிரதியிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் வராது, ஒரு பகுதியான மார்க்ஸ் தான் வரும். ஏனென்றால்
இது இதுக்கான நிறுவனத்தான் கேட்கிறாங்க. இது எப்படி வருதுன்னு நிறுவனத்தான் கேட்கிறாங்க. இதுக்கான நிறுவல்ன்றது அடிப்படை சமன்பாடுல இருந்து வரணும். அடிப்படை சமன்பாடு என்ன? sin x மடங்கு கோண வாய்ப்பாடுல அடிப்படையான சமன்பாடு sin x இன்கள் 2 தர cos x இன்கள் 2. அப்ப இதுதான் அடிப்படையான மடங்கு கோண வாய்ப்பாடு. இதுல இருந்துதான் இது வருது. அது எப்படி வருதுன்றதான் கேள்வி. நீங்க நேரடியா இதை எழுதிட்டு டீக்கு பதிலா tan x இன்கள் 2க்கு பதிலா டீயை பிரதியிடுகிறது. அப்ப 2 sin x இன்கள் 2 cos x இன்கள் 2 இதை ஒன்றால பிரிக்கிறோம் என்று நினைச்சுக்கொள்வோம். எனவே இங்க எப்படி வரும்? 2 sin x இன்கள் 2 cos x இன்கள் 2 இதை ஒன்றால பிரிக்கிறோம்டா அந்த ஒன்றுக்கு பதிலாக நீங்க என்ன யோசிக்கலாம்? இந்த ஒன்றுக்கு பதிலாக நீங்க என்ன எழுதி இருக்கலாம்? sin வர்க்கம் x இன்கள் 2 சக cos வர்க்கம் x இன்கள் 2 என்று எழுதலாம் இல்லையா? ஒன்றால பிரிக்கிறோம். அந்த ஒன்றுக்கு பதிலாக நீங்க என்ன எழுதலாம்? sin வர்க்கம் x இன்கள் 2 சக cos வர்க்கம் x இன்கள் 2. அப்ப அந்த ஸ்டெப் நேரடியா பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. இது சமன் 1 தெரியும். இப்ப பகுதி தொகுதி நான் டான் வரணும்னா பகுதி தொகுதி ரெண்டையும் கொஸ் வர்க்கத்தால பிரிக்கணும். கொஸ் வர்க்கத்தால பிரிக்கும் போது இங்க கொஸ் வர்க்கத்தால பிரிச்சு கொண்டால் cos x/2 கீழே வரும். கொஸ் வர்க்கத்தால பிரிக்கிறோம். அப்ப cos x/2 cos x/2 சுருக்கப்பட்டால் sin x/2 இன்கு cos x/2. அதன் கீழ் sin வர்க்கம் x இன்கள் 2 cos வர்க்கம் x இன்கள் 2 பிளஸ் இங்க 1. அதாவது இது எப்படி வரும் என்றால் 2 tan x இன்கள் 2 அதன் கீழ் 1 சக tan வர்க்கம் x இன்கள் 2. எனவே sin x என்பது 2t என்று 1 சக t வர்க்கம். அப்ப இந்த விஷயம் காட்டிட்டேன். அதுக்கு அடுத்தது cos x. cos x க்கான வாய்ப்பாடு அடிப்படையான சமன்பாடு cos வர்க்கம் x by 2 minus sin வர்க்கம் x by 2. இப்ப இங்க என்ன சொல்லுவோம்? இந்த cos வர்க்கம் x இன்கள் 2 sin வர்க்கம் x இன்கள் 2 இத ஒன்றால பிரிக்கும் போது அங்க எந்த ஒரு மாற்றமும் வராது. இப்ப அந்த ஒன்றுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? sin வர்க்கம் x இன்கள் 2 சகவிங்கும் போல சக cos வர்க்கம் x இன்கள் 2. அந்த ஒன்றுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம்? sin வர்க்கம் x இன்கள் 2 சக cos வர்க்கம் x இன்கள் 2. மொத்த சமன்பாடையும் cos வர்க்கம் x இன்கள் 2ஆல பிரிக்கும் போது 1 சய tan வர்க்கம் x இன்கள் 2 அதன் கீழ் 1 சக tan வர்க்கம் x இன்கள் 2. அப்ப நம்ம இங்க என்ன செய்யணும் என்று விளங்குதானே? விளங்கடி இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதுவோம். அப்படி பகுதி தொகுதி ரெண்டையும் cos வர்க்கம் x இன்கள் 2ஆல பிரிச்சால் cos வர்க்கத்தால பிரிபட்டால் 1. இங்க sin வர்க்கம் x இன்கள் 2 கீழ் cos வர்க்கம் x இன்கள் 2. அதே போலதான் இங்கே cos வர்க்கம் பிரிபட்டால் இங்க 1. sin வர்க்கத்தை cos வர்க்கத்தால பிரிக்கும் போது இங்க எப்படி வரும்? sin வர்க்கம் x இன்கள் 2 அதன் கீழ் cos வர்க்கம் x இன்கள் 2. எனவே இது உங்களுக்கு எப்படி வரும்? 1 சய tan வர்க்கம் x இன்கள் 2 அதன் கீழ் 1 சக tan வர்க்கம் x இன்கள் 2. எனவே cos x என்பது cos x சமன் 1 சய t வர்க்கத்தின் கீழ் 1 சக t வர்க்கம். இது நம்ம சொல்லிக்கொள்ளலாம். t சமன் tan x by. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா a வர்க்கம் சய b வர்க்கம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவம் கேட்கிறாங்க பாருங்க. அப்படி a வர்க்கம் சய b வர்க்கம் sin alpha. அடுத்தது 2ab cos alpha. அடுத்தது சமன் a வர்க்கம் சக b வர்க்கம். இனி sin alpha cos alpha I sin alphaவையும் cos alphaவையும் a, b ஆகியவற்றின் சார்பில் காணும். அப்ப இப்படி ஒரு சமன்பாடு தந்துட்டு sin alpha cos alphaவை காண சொல்லி கேட்கிறாங்க. அப்ப கேள்வி ஒரு இசை கேள்வி ஒரு தொடர்ச்சியாக தான் வரும்.
அப்ப இந்த கேள்வியில முற்பகுதியில் என்ன கேட்டவங்க சைன் எக்ஸ தனியா டேன்ல கேட்டவங்க, கொசெக்ஸ தனியா டேன்ல மாத்த சொல்லி கேட்டவங்க. இப்ப இங்க ஒரு சைன்லயும் கோஸ்லயும் ஒரு கேள்வி வருது. அப்ப என்ன அர்த்தம்? இங்க இந்த பிரதியீடு ஐடியா பயன்படுத்த வேண்டும். இப்ப இந்த கேள்வி செய்யறதுக்கு நான் என்ன பிரதியீடு எடுத்துக்கொள்றேன்னா டி சமன் டான் அல்பா பை 2 என்ற ஒரு பிரதியீடு எடுப்போம். அல்லது T1 இங்க T எடுத்துட்டு இருந்தாலே இப்ப T1 சமன் டான் அல்பா பை 2 என்ற ஒரு பிரதியீடு எடுப்போம். T1 சமன் டான் A by 2 என்று. அப்ப T1 சமன் டான் A by 2 என்க டான் A இல்ல டான் அல்பா பை 2 என்க. இப்ப டான் அல்பா பை 2 என்று சொன்னோம்னா இங்க கொஸ் அல்பா எப்படி வரும்? இங்க நம்ம ஒரு விஷயம் நிறைய வச்சிருக்கோம். ஏன்னா அது எக்ஸுக்கு நிறைய இருக்கு, கேள்வி அல்பாவில் இருக்கிறதால நம்ம அதுக்கு நம்ம புதுசா சொல்லுவோம். 1 சய T1 வர்க்கம் அதன் கீழ் 1 சக T1 வர்க்கம். அதே போல சைன் அல்பா நம்ம இங்க நிறுவனது போல இங்க வந்து என்ன சொல்லுவோம் 2 T1 இன் கீழ் 1 சக T1 வர்க்கம். இப்ப இதை கொண்டு வந்து இங்க அப்படியே பிரதியிடும். பிரதியிட்டம் எப்படி வரும் பாருங்க. A வர்க்கம் சய B வர்க்கம், A வர்க்கம் சய B வர்க்கம் சைன் அல்பா. சைன் அல்பா என்று சொன்னா 2 T1 அதன் கீழ் 1 சக T1 வர்க்கம் 2 AB 1 சய T1 வர்க்கத்தின் கீழ் 1 சக T1 வர்க்கம். இங்கே A வர்க்கம் சக B வர்க்கம். இப்ப என்ன செய்வோம், மொத்த சமன்பாடையும் 1 சக T1 வர்க்கத்தினால பெருக்கி விடும். 1 சக T1 வர்க்கத்தினால் பெருக்கி விட்டோம் என்றால் A வர்க்கம் சய B வர்க்கம் தர 2 T1 2 AB தர 1 சய T1 வர்க்கம் A வர்க்கம் சக B வர்க்கம் தர 1 சக T1 வர்க்கம். மொத்த சமன்பாடையும் 1 சக T1 வர்க்கத்தால பெருக்கிவிடும். எனவே 2 தர A வர்க்கம் சய B வர்க்கம் T1. இங்கே எப்படி வரும் உங்களுக்கு? இது எல்லாத்தையும் ஒரு பக்கத்துக்கு கொண்டு வருவோம். எல்லாத்தையும் ஒரு பக்கத்துக்கு கொண்டு வந்தோம் என்று சொன்னா இங்க எப்படி வரும்? இங்க T1 வர்க்கத்தை பாருங்க. T1 வர்க்கத்தில குணகங்களாக என்ன வரும்? T1 வர்க்கத்தில குணகங்களாக A வர்க்கம் சக B வர்க்கம், A வர்க்கம் சக B வர்க்கம். இங்க அடைப்பு நீக்கக்குள்ள சய 2AB T1 வர்க்கம் சமனுக்கு இந்த பக்கம் வரும்போது சக 2AB என்று வரும். அடுத்தது 2 T1 என்ன A வர்க்கம் சய B வர்க்கம் தர 2 T1 சமனுக்கு இந்த பக்கம் வந்தால் சய 2 தர A வர்க்கம் சய B வர்க்கம் தர T1. அடுத்தது இங்க எப்படி வரும்? A வர்க்கம் சக B வர்க்கம் சய 2 AB சமன் 0. இப்ப எல்லாவற்றையும் சமனுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும். இது என்ன வடிவத்தில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா A சக B T1 முழுவதின் வர்க்கம். இது A சக B முழுவதின் வர்க்கம் தர T1 வர்க்கம் என்றால் A சக B தர T1 முழுவதின் வர்க்கம். இது சய 2 A சய B A சக B தர T1. இங்க A சய B முழுவதின் வர்க்கம் சமன் 0. இது என்ன வடிவம் என்று பாருங்க. M வர்க்கம் சக N வர்க்கம். இதை என்னன்னு யோசிக்கிறேன், இதை M யோசிக்கிறேன். இங்க என்ன இருக்குன்னா சய 2 தர M தர N. இதை என்னன்னு யோசிச்சோம் N இன் வர்க்கம், இதை M யோசிச்சோம். அப்ப இங்க என்ன இருக்கு சய 2 தர M தர N. அப்ப எனவே M சய N முழுவதின் வர்க்கம். A சக B தர T1 சய A சய B முழுவதின் வர்க்கம் சமன் 0 எனின் T1 அல்லது A சக B சய A சய B சமன் 0. இதிலிருந்து T1 சமன் A சய B இன் கீழ் A சக B என்று வரும். அப்ப இது T1. இப்ப T1 கண்டுட்டோம்னா கேள்வி நம்மளுக்கு என்ன sin alpha, cos alpha ஆகியவற்றை காண்க. அப்ப sin alpha உங்களுக்கு எப்படி வரும்? என்ன இருக்கு? 2 T1 1 சக T1 வர்க்கம். ஏதாவது குறிப்பிட்ட ஒரு வடிவத்துல காட்ட சொல்லி கேட்கிறாங்களா? இல்ல. sin alpha cos alpha A, B சார்பில் காண்க, அவ்வளவுதான். எனவே sin alpha சமன் T1 க்கு பதிலாக என்ன போடலாம்? 2 தர
a சய b a சக b அதன் கீழ் ஒன்று சக இங்க எப்படி வரும் t1 வர்க்கம் என்ன போல a சய b இன் கீழ் a சக b முழுவதின் வர்க்கம். நீங்க இதோட விட்டாலும் போதும். ஏனென்றா எந்த ஒரு வடிவத்திலையும் காட்ட சொல்லி கேட்கலே. அல்லது கொஞ்சம் சுருக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இங்க ஒரு ஃபோமசி எடுத்துக்கொள்ளணும். ஃபோமசி எடுத்தா a சக b முழுவதின் வர்க்கம் இங்க வரும். மேலுக்கு a சக b முழுவதின் வர்க்கம் வரும். a சக b முழுவதின் வர்க்கம் a சக b ஆல சுருக்கப்பட்டால் இது எப்படி வரும் 2a சய b தர a சக b அதன் கீழுக்கு என்ன வரும் இங்க ஃபோமசி எடுத்ததால a சக b முழுவதின் வர்க்கம் சக a சய b முழுவதின் வர்க்கம் என்று வந்தது. ரெண்டையும் சேர்க்கும் போது உங்களுக்கு 2a வர்க்கம் சக b வர்க்கம் என்று வரும். நீங்க வேணுமெனா இந்த சுருக்களை ஆறுதலா செய்து பாருங்க. நான் சில ஃபோமசி எடுக்கிற ஸ்டெப் எல்லாம் விட்டு போட்டு நேரடியா விஷயத்தை மனதால ஜோதிச்சு எழுதிக் கொள்றேன். இந்த வடிவத்துல விட்டீங்கன்னா போதும் என்று சொன்னா a b சார்பில் காண்க, அவ்வளவுதான். எந்த வடிவம் என்று கேட்கல. அல்ல நீங்க என்ன செய்யலாம், இதுவரையும் சுருக்கிட்டு வரலாம். சுருக்கிட்டு வந்தீங்கன்னா கடைசியில இது எப்படி வரும்னா a வர்க்கம் சய b வர்க்கம் அதன் கீழ் a வர்க்கம் சக b வர்க்கம் 2 எல்லாம் சுருக்கப்படும் போது இந்த வடிவம் வரும். இதே போல கொஸ் அல்பா ஒன்று சய a சய b முழுவதின் a சய b இன் கீழ் a சக b முழுவதின் வர்க்கம் ஒன்று சக a சய b இன் கீழ் a சக b முழுவதின் வர்க்கம். எனவே இங்க ஃபோமசி எடுத்து சுருக்கினால் இங்க வார விஷயம் மேலுக்கு 4ab என்று வரும், கீழுக்கு 2 தர a வர்க்கம் சக b வர்க்கம் என்று வரும். நீங்க ஆறுதலா சுருக்கிக் கொள்ளலாம். 2ab இன் கீழ் a வர்க்கம் சக b வர்க்கம். இதுதான் கடைசி விடைகளாக இருக்கு. அப்ப இவ்வளவுதான் இந்த கேள்வியில b பகுதி. அடுத்தது கேள்வியில c பகுதியை பார்க்கலாம். அடுத்தது கேள்வியில c பகுதியை பாருங்க. என்ன சொல்றாங்க, சமன்பாடு 2 sin x சய 2 வர்க்கமூலம் 3 cos x சய வர்க்கமூலம் 3 tan x சக 3 சமன் 0 பொது தீர்வுகளை காண்க. அப்ப நான் இங்க இருக்கிற வடிவங்களை கொஞ்சம் அவதானிச்சோம்னா சய வர்க்கமூலம் 3 பொதுவாக எடுத்தால் இங்க tan x சய வர்க்கமூலம் 3 வரும். அப்ப இங்க இந்த ஐடியா வருது. ஏன் இப்படி யோசிக்கிறோம்னா இங்க பாருங்க, இங்க இருந்து நம்ம சய 2 அல்லது 2 cos x பொதுவாக எடுத்தால் என்ன நடக்கு பாருங்க. 2 cos x பொதுவாக எடுத்தால் என்ன வரும், sin x இன்குள் cos x என்று வரும். இங்க cos x இல்ல, 2 sin x மட்டும் தான் இருக்கு. 2 எடுக்கிறோம், அதோடு சேர்த்து cos x பொதுவாக எடுத்தால் இங்க tan x என்று வரும். மைனஸ் இங்க 2 cos x பொதுவாக எடுக்கும் போது வர்க்கமூலம் 3 மட்டுமே. இப்படியான ஐடியா சொல்லணும்னா அதுக்கு நீங்க அவ்வளவு கேள்வி செய்து பிராக்டிஸ் எடுத்தால் தான் இப்படி குயிக்கா யோசிக்கிறதுக்கு ஐடியா வரும். அப்ப நான் இங்க tan x வர்க்கமூலம் 3 உருவாக்கலாம் என்று பார்க்கிறேன். 2 cos x பொதுவாக எடுத்தால் அதே tan x வர்க்கமூலம் 3 உருவாக்கலாம் என்ற ஐடியா வருது. எனவே இதுக்கு பிறகு tan x வர்க்கமூலம் 3 பொதுவாக எடுக்கப்பட்டால் 2 இடம் இருந்தும் 2 cos x சய வர்க்கமூலம் 3 சமன் 0. எனவே tan x சமன் வர்க்கமூலம் 3 அல்லது cos x சமன் வர்க்கமூலம் 3/2. ஒன்று இது 0 அல்லது இது 0. அப்ப இது 0 என்றால் tan x வர்க்கமூலம் 3, இது 0 என்று சொன்னால் cos x வந்து வர்க்கமூலம் 3/2. tan x சமன் வர்க்கமூலம் 3 என்றால் தலைமை கோணம் tan π/3. எனவே x சமன் n π பிளஸ் π/3. n என்பது ஒரு முழுவெண்ணாக இருக்கு. cos x சமன் வர்க்கமூலம் 3/2 என்றால் தலைமை கோணம் வர்க்கமூலம் 3/2க்கு π/6. எனவே x சமன் 2m π பிளஸ் அல்லது மைனஸ் π/6 ஆக இருக்கு. எனவே m belongs to set ஆக வரும். அப்ப இது 2 தான் வடிவம். இங்க n பாவிச்சதால இங்க திரும்பவும் n பாவிக்கல, நான் வேறொரு எடுத்து பாவிச்சிருக்கேன். இவ்வளவும் தான் இந்த இசைக்கள்.